வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு தெரியும், வித் சீட் என்க்ளோஸ்டு இன் ஃப்ரூட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டைகாட்டிலிடனே அண்ட் மோனோகாட்டிலிடனே அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம். டைகாட்னா வந்து 2 சீட்ஸ் இருக்கும், மோனோகாட்டிலிடனே வந்து சிங்கிள் இருக்கும். ஸோ டைகாட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் வந்து டேப்ரூட் சிஸ்டம்ஸ் இருக்கும். இதில் ஃப்ளார்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 4 or 5 எஸ்ல இருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும், ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸ் இருக்கும். சீடு பார்த்திங்கன்னா வந்து 2 காட்டிலிடன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் இட்ஸ் வில் பி டிவைட் இன்டு 2. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாலிபெட்டாலே அண்ட் கேமோபெட்டாலே. பாலிபெட்டாலே வந்து பெட்டல்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கக்கூடியது வந்து பாலிபெட்டாலே. கேமோபெட்டாலே அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பெட்டல்ஸ் வந்து யுனைடெட் ஜாயினாக இருக்கக்கூடியது வந்து கேமோபெட்டாலேன்னு சொல்லுவோம். ஸோ பாலிபெட்டாலேயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிவிஷன்ஸ் இருக்குது, தலாமிஃப்ளோரே அண்ட் கேலிசிஃப்ளோரே. தலாமிஃப்ளோரேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹைபிஸ்கஸ் சொல்லலாம். இதே வந்து கேலிசிஃப்ளோரேக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா வந்து ரோஸ் சொல்லலாம். ஸோ தலாமிஃப்ளோரே அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஓவரி சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்ட்ரேமன்ஸ் எல்லாம் இருக்கும். கேலிசிஃப்ளோரை பார்த்தோம்னா வந்து ஓவரி சுப்பீரியராக இருக்கும். தலாமஸ் பார்த்தோன்னா கப் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதே கேமாபெட்டாலே பார்த்தோம்னா வந்து இட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு 2, சிம்பெட்டாலே அண்ட் மோனோக்ளாமிடியே. ஸோ சிம்பெட்டாலாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து டேட்டூரா, அந்த ஊமத்தம்பூ வந்து அந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து சிம்பெட்டாலே சொல்லலாம். ஸோ மோனோக்ளாமிடியே பார்த்தோன்னா வந்து இதில் வந்து பெட்டல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. சூரியகாந்தி பூ, சன்ஃப்ளவர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து மோனோகாட்டிலிடன். ஸோ மோனோகாட்டிலிடனே பார்த்தீங்கன்னா வந்து இதோட சீடு பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். பேரல் வினேஷன் இருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஸ்டாமன்ஸ். ஸோ நிறையா ஸ்டாமன்ஸ் வந்து இருக்குது வந்து பாலி ஆண்ட்ரியான்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சமாக ஸ்டாமன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து ஆலிகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலிகாண்ட்ரியான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு 2. ஸோ கேலிசிஃப்ளோரே அண்ட் கொரோலோஃப்ளோரே. கேலிசிஃப்ளோரேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து பனானா. அதே மாதிரி கொரோலிஃப்ளோரேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லில்லி, ஆர்கிட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதே வந்து ஆலிகாண்ட்ரியாக்கு பார்த்தோன்னா இந்த ஸ்டாமன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வந்து குளோரியோசா. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3லிருந்து 6 வரைக்கும் தான் வந்து என்ன இருக்கும், ஸ்டாமன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இது வந்து டைகாட்டிலிடனே மோனோகாட்டிலிடனே வச்சு பார்த்தோம். ஸோ அக்கார்டிங் டு த ப்ளசன்டேஷன், இதில் இருக்கக்கூடிய ப்ளசண்டாவை படி பார்த்தோம்னா ஸோ அக்கார்டிங் டு த ப்ளசன்டேஷன் இட்ஸ் வில் பி கிளாஸிஃபைடு இன்டு 5. ஸோ மார்ஜினல்னு பார்த்தா பி, பச்சை பட்டாணி எல்லாமே வந்து மார்ஜினல் ப்ளசன்டேஷன் இருக்கும். ஸோ ஆக்சியல் ப்ளசன்டேஷன்னா வந்து டொமேட்டோ. அதே வந்து பெரைட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து குக்கும்பர் சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஜெனிட்டல் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சென்ட்ரலில் மட்டும்தான் வந்து அந்த ப்ளசண்ட்டாக ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டயாந்தஸ் வந்து சொல்லலாம். அதே மாதிரி பேசல், அதாவது வந்து ப்ளசண்டா அட் பேஸில் மட்டும் இருக்கக்கூடியது வந்து மேரிகோல்டு, சன்ஃப்ளவர் எல்லாமே வந்து இந்த ப்ளசன்டேஷன் சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஓவரி பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்போகைனஸ்னால் ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்கக்கூடியது. பெரிகைனஸ்னால் வந்து ஓவரி வந்து ஹாஃப் இன்ஃபீரியரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஃப்ளஜினஸ் அப்படின்னு பார்த்தா ஓவரி வந்து இன்ஃபீரியராக இருக்கக்கூடியது. குக்கும்பர் எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு த இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ரெசிமோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ், இந்த மஸ்டர்டு இதெல்லாமே வந்து கடுகு செல்லியெல்லாம் வந்து ரெசிமோஸ் ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. கோரிம்போசஸ் ஃப்ளோரசன்ஸ் இதில் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா பியர்ஸில் வந்து இருக்கக்கூடியது. சைமோஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்மின், மல்லிப்பூலெல்லாம் இருக்கக்கூடியது வந்து சைமோஸ். ஸ்பெஷல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக், ஸ்பாடிக்ஸ், அம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரியாண்டரில் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் டெரிமெண்டேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஃப்ரூட்ஸ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். டெகிஷன்ட் ஒன்று, ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து இன்டெகிஷன்ஸ் வந்து ஒன்று இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஸி ஃப்ரூட்ஸ். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோடைய அவுட்லைன் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து which of the following modern classification system is strictly based on molecular phylogeny and DNA sequence rather than traditional morphological traits. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் நார்மலாக வந்து ஆஞ்சியோஸ்பர்ம் கிளாஸிஃபிகேஷன்னா வந்து எந்த பேஸில் வந்து இந்த ஃபைலோஜெனி அண்ட் டிஎன் சீக்வன்ஸ் வந்து ரேதராக வந்து மார்ஃபாலஜி ட்ரெய்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டமா, ஆப்ஷன் பி எங்லஸ் அண்ட் பிராண்டில் சிஸ்டமா, ஆப்ஷன் டி AGV4 சிஸ்டமா, ஆர்
க்ரான்க்யூஸ்ட் சிஸ்டமா. ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் என்னவாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கு நம்ம வந்து ஷார்ட்ஸ் பண்ணாலும் அதையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.